எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சண்டே கிளீனிங் vlog தான் பார்க்க போறோம். நேத்து பஞ்சமி பூஜை இல்லையா? ஸோ வீடெல்லாம் ஃபர்ஸ்ட்டு நல்லா வீடு கூட்டி, மாப் போட்டு, கோலம் போட்டு, சாமியால மாதிரிலாம் சுத்தம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு தேவை நமக்கு எனர்ஜி. எனர்ஜிக்கு தேவை கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான ஒரு காஃபி தானே. ஸோ ஃப்ளிப்கார்ட்லேருந்து நான் ஒரு ஃப்ளிப்கார்ட் இன்ஸ்டன்ட் ஃபில்டர் காஃபி வாங்கியிருந்தேன். பழைய காஃபி தூள் காலியானாலும் அதை கட் பண்ணி பாக்ஸில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் காஃபி பவுடர், சுகர்லாம் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு சூப்பராக டம்ளரில் ஊற்றியாச்சுங்க. அந்த காஃபி அப்படியே நுர தழும்ப அப்படியே டம்ளரில் ஊற்றும் போதே பார்க்க செம்மையாக இருக்கும். ஆவி பறக்க ஊற்றியாச்சு. குடிச்சிட்டு சரி ஓகே, இனிமேல் வீடை சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு சமைச்சிட்டு இன்றைக்கி ஈவினிங் நம்ம பூஜை ஆரம்பிச்சிடலான்னு சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு பூஜை ரூமுக்கு போயிட்டு மேலே சாமி படத்தில் பூவெல்லாம் எடுத்துகிட்டு கீழே ஆல்ரெடி நம்ம மனை வச்சுருக்கோம் பூஜையில் சாமி எடுத்து வைக்கிறதுக்கு. அந்த மனையை எடுத்துகிட்டு அங்கே போட்டிருந்த கோலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு துணி வச்சுட்டு, நான் அந்த சாமியெல்லாம் மறக்கிட்டே தனியாக ஒரு துணி வச்சுருக்கேன். அந்த துணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த கோலத்தை தள்ளி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் விளக்கமாறு போட்டு நல்லா கூடி தள்ளியாச்சுங்க. சரி இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம ஒன் பை ஒன்னாக போகலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு, கிச்சனுக்கு அந்த மாதிரி போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரூமில் போயிட்டு பெட்டில் இருந்த அந்த பெட்ஷீட்டு, தலானியில் இருந்த பெட்ஷீட்டு, தலானி உரம் எல்லாத்தையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ண போட்டுட்டு பெட்டையும் தள்ளி விட்டுட்டு நல்லா மாப் போட்டு நீட்டாக கூட்டி தள்ளியாச்சு. நல்லா நீட்டாக கூட்டி தள்ளியாச்சு. அதே மாதிரி ஒரு ரூமையும் அந்த மாதிரி கூட்டி தள்ளியாச்சு. அதுக்கப்புறம் சரி மாப் போடலான்னு சொல்லிட்டு ஒரு வாலில் தண்ணி ஊற்றிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுற மாதிரி கல்லுப்பு மஞ்சத்தூள் போடுவேன். அது வந்து வீட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ் வெப்ஸை தூக்கிட்டு பாசிட்டிவ் வெப்ஸ் கொடுக்குன்றதுக்காண்டி கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு ஃப்ளோர் கிளீனர் போட்டுட்டு நல்லா மாப் போட்டு புழிஞ்சு எடுத்துகிட்டு அப்படியே சைட் பை சைடாக அதையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி சூப்பரான சமையல் மெனு சமைச்சாச்சு. சுட சுட சாதம். நேற்று பஞ்சமி இல்லையா, அதனால் நோ நான்வெஜ், வெஜ்ஜு தான். ஸோ இங்கே நல்லா மழை பெஞ்சனால நல்லா மிளகு ரசம் வச்சுட்டு அப்புறம் காலிஃப்ளவரும் அதுக்கப்புறம் மீல் மேக்கரும் போட்டு நல்லா மட்டன் சுக்கா மாதிரி சரி வெஜ்ஜிலே பண்ணலான்னு சொல்லிட்டு அது பண்ணிவிட்டு வடகம் பொரிச்சிட்டு சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 4 மணி போல் என்ட்ரன்ஸில் வந்து அந்த இடத்தையும் கூட்டி நல்லா தெளித்து விட்டு தண்ணி தெளித்து கோலம் போடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கூட்டிட்டு மஞ்சத்தூள் தண்ணியை தெளித்து கோலம் போட ஆரம்பிச்சாச்சு. எனக்கு வந்து யூஸ்வலாக கோலம் போட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை ரசித்து போடுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த என்ட்ரன்ஸில் மட்டும்தான் அந்த பிளாக் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் மட்டும்தான் அந்த வெள்ளை கோலம் போட்டோன்னா ரொம்ப அழகாக தெரியும். பட் கீழே பார்த்தா வெள்ளை கலர் டைல்ஸ் இருக்கிறனால அதில் நம்ம ஒயிட் கலர் கோலம் போட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் கலர் கோலம் மாதிரி போடுறது. அதுவும் இல்லாமல் ரெங்கோலி ஆர்ட் வந்து கலரில் போட்டால் நல்லா இருக்காது இல்லையா. ஸோ மோஸ்ட்லி நான் இங்கே வந்து ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா சிக்கு கோலம் இல்லை புள்ளி கோலம் தான் நான் போடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பார்டரில் வந்து அழகான ஒரு டிசைன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் எப்போ கோலம் போடாலுமே கண்டிப்பாக கிருஷ்ணர் பாதம் போட்டுருவேன். எனக்கு இந்த கிருஷ்ணர் பாதம்னா ஒரு பைத்தியம், அடிக்ட்டுன்னு சொல்லலாம். இந்த பாதத்தை அழகாக போட்டுருவேன். இந்த பாதத்துக்குனே நிறைய பேர் ஃபேன்ஸும் இருக்காங்க நம்ம வீட்டு பக்கம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒயிட் டைல்ஸ்